கள்ள ஓட்டுன்றது அவங்க நாடி துடிப்பு மாதிரி. எதையாச்சும் ஒன்று பண்ணிடணும். நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா, குடிசைகள் எரியும். உடனே ஒரு அரசியல்வாதி உள்ளே போயிட்டு எதனா பாய் தலைகாணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு நாங்கள் இருக்கோம் அப்படின்வாங்க. அது எப்படின்னா மின்சாரத்து மேலே பழி போட்டுருவாங்க. ஏதோ ஒன்று எரிஞ்சிடுச்சுன்னுவாங்க. 2வது கள்ள ஓட்டு கருணாநிதின்னு பாடலே இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? கள்ள ஓட்டு போடுற கருணாநிதி பாடல் இருக்குது. அந்த மாதிரி கள்ள ஓட்டையும் திமுகவையும் தனியாக பிரிக்க முடியாது. இன்றைக்கி கூட திமுக வந்து என்ன திட்டங்கள் செஞ்சாங்க என்ற விஷயத்த சொல்லி கேட்குறதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா மழைநீர் வடிகால் எடுத்துக்கங்க, ஃபெயிலியரு. 5,00,000 கோடி கடனாக இருந்த இன்றைக்கி தமிழகம் 10,00,000 கோடி கடன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள், அதாவது 2.5 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் துரத்தி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது நடந்துகிட்ருக்கு. அப்போ என்னென்னா, எதை செஞ்சாங்கன்ட்டு சொல்லி கேட்க முடியாது. இப்போ பணத்தை மட்டுமே நம்பி, எப்படின்னா டாஸ்மார்க்கில் கிடைக்கக்கூடிய பணம், கஞ்சா வியாபாரிங்கிட்ட இருக்க பணம், இந்த ஸ்பா விபச்சார தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய பணம். நீங்கள் பாருங்கள், சென்னையிலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பாக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது. ஆனால் அதையும் மீறி பெரிய லெவலில் விபச்சாரம் என்பது கொடிகட்டி. அப்போ என்னெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ, அன்றைக்கி ரிச்சா வண்டி தள்ளின்னு போனவன் நீங்கள் மினிஸ்ட்ரு, அன்றைக்கி படிப்பறிவே இல்லாமல் பஞ்சர் ஓட்டியிருந்தவன் நீங்கள் மினிஸ்ட்ரு. அப்போ திமுக திராவிட கழகன்றது முழுக்க முழுக்க கள்ள ஓட்டு ப்ளஸ் இந்த பணநாயகம்